Hello, buddies. I am RJ Vavani from grade 6B from Primbats Garden School. This is the message from Savitri by Aurobindo. In rooms of the young divinity of power and early play of the internal child, the embodiments of his outwinging thoughts lived in a bright everlasting wonder stints and bulled by whispers of that lucid air, take dream-hued, rest like birds on timeless trees before they dive on float on the earth times seas. Thank you. Hello, buddies. Now Garja Madhusri grade 6A from Rimbats Karen. Today's Karmyogi Appa message. The infinite expresses itself at several levels till it reaches uniqueness in the individual. At the point it touches the uniqueness, its expression no longer belongs to a type, rather reaches its infinite possibilities. Thank you. Bye. Hi, hello buddies. I am RJ Rohita, grade 8 from Primbats Garden. Today we are going to see a new story. Once the wise owl lived in a peaceful forest. There lived a wise old owl named Oliver. Oliver was known for his wisdom and knowledge, and animals from all around the forest came to seek his advice. One day, a curious young squirrel named Squealy approached Oliver. Squealy admired Oliver's wisdom and asked him how he had become so wise. Oliver smiled and told Squealy that his wisdom had came from a special gift, the gift of listening. Oliver explained that he had spent many years not just speaking but also listening carefully to the stories and experience of other animals in the forest. He had learned valuable lessons and gained insights from by paying attention to others. Squealy was inspired by Oliver's wisdom and decided to follow in his footsteps, learning that some things the greatest knowledge comes from being a good listener. Moral: listening is a valuable skill that can lead to wisdom and understanding. And if you found this story useful, don't forget to like, comment, and share. Also, press the bell icon so you don't miss our next show where we will share another interesting story. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு கதை கேட்குறது ரொம்ப பிடிக்குமா. எப்போவுமே ஏதாவது கதை சொல்லிவிட்டு யாராவது அவங்க மந்திரிங்களையோ இல்லை சபையில் இருக்கவங்க அரசவையில் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தராக சொல்லி கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பார். எவ்வளோ கதை கேட்டாலும் அவருக்கு அந்த ஒரு திருப்தியே இருக்காதான். இன்னும் ஏதாவது சொல்லுங்கள், எனக்கு அடுத்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாராம். அவங்களும் ஒவ்வொன்றா சொல்லிட்டே இருந்தாங்களாம். எவ்வளோ நாள் தான் அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்னாச்சு, இவருக்கு கதை சொல்லி என்ன எல்லோரும் சொன்ன கதையை சொல்கிற மாதிரி இருக்குது, புதுசாக இல்லை, நிறைய சொல்லுங்கன்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணிடுறாரு, நீங்கள் யார் சொல்கிறதும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கிறாரு. எனக்கு திருப்தியாக நான் போதும்னு சொல்கிற அளவுக்கு யார் கதை சொல்கிறீங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசு பரிசு அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே ஊர்லேருந்து எல்லோரும் வராங்க, பக்கத்து ஊர்லேருந்து வராங்க. எல்லோரும் கதை எழுதுகிறவங்க, அந்த கவிதை எழுதுகிற புலவர்கள், அவங்க இவங்க எல்லோரும் எல்லோரும் என்னெல்லாமோ கதை சொல்கிறாங்க. இவர் எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் சரிங்கிறாரு. அவங்களால ஒன்றுமே செய்யவே முடியல. எல்லாருமே தோற்று போகிறாங்க. அப்போ ஒரு விவசாயி ஒருத்தர் வராரு. அது மாதிரி நான் கதை சொல்கிறேன்னொன்னே எல்லோரும் அவரை பார்த்து அந்த அரண்மனையில் இருக்கவங்க சிரிக்கிறாங்க. எவ்வளோ பேர் எந்தெந்த ஊர்லேருந்தும் எல்லாம் தோற்றுட்டு போயிட்டாங்க. இவர் என்னத்தை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி போங்க ட்ரை பண்ணுங்கள், இப்போ நீங்களாவது அவர்கிட்ட இது பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அழுத்து போய் அவரை உள்ளே அனுப்புகிறாங்க. அப்போது சரி ராஜாவுக்கும் அந்த எண்ணம் இருந்துச்சு, இவன் என்ன சொல்ல போகிறார் இவர் அப்படின்னு. சரி சொல்லுங்கள் ஆரம்பிங்கன்னொன்னே அப்போது அந்த விவசாயி சொல்ல ஆரம்பிக்கிறாராம். ஒரு பெரிய வயல்வெளி, அங்கே நிறைய குருவிகள் இருந்தது, சிட்டுக்குருவி நிறைய இருந்தது. அப்போது ஒரு வேடன் ஃபுல்லாக வலையை விரித்து அந்த குருவியை ஃபுல்லாக பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே அந்த குருவிகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பயந்து இருந்தது. அப்போ அதில் ஒரு குருவி மட்டும் அந்த ஓட்டையை வலையை அதோட அழகால் இது பண்ணி ஒரு சின்ன ஓட்டையை வர வச்சு அந்த ஓட்டை வழியாக பறந்து போச்சு அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. உடனே அந்த ராஜா அப்புறம் அப்படிங்கிறார்.
அதே ஓட்டை வழியாக இன்னொரு குருவி, 2வது குருவி பறந்து போச்சு. ராஜா அப்புறம் இன்னொன்று 3வது குருவி பறந்து போச்சு. ஒரு வாட்டி ராஜா அப்புறம் சொல்லும்போது 4, 5, 6ன்னு சொல்லிட்டு கவுண்ட்டு போய்க்கிட்டே இருக்குது, நிறுத்தவே முடியல. அவரும் எவ்வளோ நேரம் தான் அப்புறம்னு சொல்லுவார். என்ன பண்ணார், போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல ஒரு கண்டென்ட்டே இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்லி என்னை இது பண்ணி நீ பரிசை ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அவனுக்கு 1000 பொற்காசு கொடுத்து சந்தோஷமாக அனுப்பி வச்சாராம். எவ்வளோ வித்தியாசமாக யோசிச்சிருக்காங்கல்ல. நானும் நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.